டாக்டர் ஆட்டோ அப்படிங்கிறவரு ஒரு பக்கம் அசிடிக் என்வரான்மெண்ட்டும் இன்னொரு பக்கம் அல்கலைன் என்வரான்மெண்ட்டும் ரெடி பண்றாரு. அதுல இந்த கேன்சர் செல்ஸை போட்டுறாரு. அசிடிக் என்வரான்மெண்ட்ல இந்த கேன்சர் செல்ஸ் ரொம்ப வேகமா வளருது. ஆனா அல்கலைன் என்வரான்மெண்ட்ல இந்த கேன்சர் செல்ஸ் எல்லாமே செத்துடுது. இந்த ஆய்வு அவர் செஞ்சு நோபல் பிரைஸும் வாங்கினார். இதுல இருந்து அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நாம நம்மளுடைய உடம்புல அல்கலைன் என்வரான்மெண்ட்டை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கேன்சர் செல்லா இருக்கட்டும், மத்த டிசீஸ் எதுவா இருந்தாலும் சரி, நம்மளுடைய உடம்புல அதால இருக்கவே முடியாது. இந்த உயிரோட்டம் உள்ள அயனைஸ்டு வாட்டர்ல pH லெவல் அல்கலைனா இருக்கிறதுனால நம்மளுடைய உடம்புல இது ஒரு அல்கலைன் என்வரான்மெண்ட் உருவாக்குது. அதனால நம்மளுடைய செல்ஸ் ரொம்ப ஆக்டிவா இருக்குது. நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் ஜாஸ்தியா இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு அழுக்கான தண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஃபிக்ஸ் டேங்க்ல ஃபிஷ் ரொம்ப ஸ்லோவா நீந்தும். அது ரொம்ப இன்ஆக்டிவா இருக்கும் இல்லைங்களா? அதே ஃபிஷ்ஷை எடுத்து ஒரு நல்ல சுத்தமான தண்ணியில விடும் பொழுது அது எவ்வளவு வேகமா நீந்தி எவ்வளவு ஆக்டிவா இருக்குமோ அது மாதிரி தான் நம்மளுடைய இந்த உடம்புல அசிடிக் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணும் பொழுது நம்மளுடைய செல்ஸ் ஆனது ரொம்ப இன்ஆக்டிவா இருக்கும். அதனால நம்மளுடைய இம்யூனிட்டி பவரும் கம்மியா இருக்கும். அதுக்கு மாறா நம்மளுடைய உடம்புல அல்கலைன் என்வரான்மெண்ட் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய செல்ஸ் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அதனால நம்ம இம்யூனிட்டி பவர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்.